வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரீட்டா 2024 மாடலோட பேஸ் வேரியண்டான ரெண்டு வேரியன்ட் இ அண்ட் இஎக்ஸ். ஸோ ரெண்டுமே நம்ம கூட இருக்கு. இது ரெண்டுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஏன்னா பேஸ் வேரியன்டான வேரியன்ட்ல இருந்து இஎக்ஸ் வேரியன்ட் கிட்ட நமக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா வித்தியாசங்கள் வருது. ஸோ இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு என்னெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுக்குது அண்ட் அவ்வளோ மணி கொடுத்து வாங்குறது ஒர்த்தா. ஸோ இது ரெண்டுல எது பெஸ்ட்டு, எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுனது திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா ஹூண்டாய் ஷோரூம். ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க ஹூண்டாய் கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்கொயரிஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங்க்கு டிஸ்பிளேல தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஹூண்டாய் கிரீட்டா இதில் பார்த்தீங்கன்னா 7 வேரியன்ட் இருக்கு. இ, இஎக்ஸ், எஸ், எஸ் ஆப்ஷன், எஸ்எக்ஸ், எஸ்எக்ஸ் டெக் அண்ட் எக்ஸ்எக்ஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த 7 வேரியண்ட்டில் நமக்கு பேஸ் வேரியண்ட்னு பார்த்தா இ வேரியண்ட் அண்ட் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இஎக்ஸ் வேரியண்ட். இது ரெண்டுமே நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ஃபியூயல் ஆப்ஷனில் கிடைக்குது. பவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு 113 PS ஆஃப் பவர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கில் தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கையில 113 PS ஆஃப் பவரும் 144 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே டீசலை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கையில 113 PS ஆஃப் பவரும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது ரெண்டுலையுமே நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேணும்னா எஸ் ஆப்ஷன் வேரியண்ட்ல இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்து டிசைன் வைஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் என்னெல்லாம் மாற்றங்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சைட் பை சைடு ரெண்டு வண்டியுமே நிற்கிது. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் வித்தியாசங்கள் தேவைன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்குமே பேஸ் வேரியண்ட்ல இக்கும் இஎக்ஸ்க்கும் எந்த விதமே வித்தியாசங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஆர்எல்ஸுமே சேமாக வந்திருக்கு. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் செட்டப்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு வேரியண்ட்லையுமே. ஸ்கிட் பிளேட்ஸும் சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸே வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலையும் எந்த ஒரு வித்தியாசங்களுமே இல்லை. சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்டர் பாடியில் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுவே இஎக்ஸ் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு சில்வர் கலர் ஸ்கிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் சைட் போர்ஷன்லேருந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கிறது. மற்றபடி பாடி கலர்டு ஓஆர்எம்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃபெண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் ஆஃப் டயர்ஸ் அண்ட் பி பில்லரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்லையுமே நமக்கு பிளாக் ரிமோட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டியர் வைஸ் இருக்க வேற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டனா தான். ஸோ இஎக்ஸ் வேரியண்ட்ல நமக்கு ஷார்ப்ஃபின் ஆண்டனா வந்திருக்கும். இதுவே இ வேரியண்ட்ல நமக்கு ஸ்டாண்டர்டான ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரியர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் டெய்ல் லைட்லாம் நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அந்த ஒரு கனெக்டிங் எல்இடி லைன் வர மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. லைட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நிலையுமே ஹாலஜன்ல தான் இருக்கு. அண்ட் பேட்சிங்குமே கிரீட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நேம் பேட்சிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப் பிளஸ் அண்ட் ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு சேம் டு சேமாக தான் இருக்கு. ரியர் டிஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர்ஸ் ரெண்டு வேரியண்ட்லையுமே நமக்கு கிடையாது. ஸோ எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வித்தியாசங்கிறது. அடுத்து இன்டீரியர்ல போய் என்னெல்லாம் வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இஎக்ஸ் வேரியன்ட். ஸோ இந்த வேரியண்ட்டை வச்சு இ வேரியண்ட்டுக்கும் இந்த இஎக்ஸ் வேரியண்ட்டுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இஎக்ஸ் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் 8 இன்ச் டச்ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க வித் 6 ஸ்பீக்கர்ஸோட. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு இ வேரியண்ட்ல கிடையாது. ஸோ இ வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நார்மலான ஒரு ஹோல்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி வரும். அண்ட் ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த வேரியண்ட்ல நமக்கு ஃபோன் அண்ட் ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸும் இதில் வந்திருக்கு. பட் இ வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல் மட்டும்தான் வரும். அடுத்து மூணாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டாப்ல வரக்கூடிய இந்த சன்கிளாஸ் ஹோல்டர் பிளஸ் ஃப்ரண்ட் கேபின் லேம்ப்ஸ். ஸோ இது வந்து இ வேரியண்ட்ல வராது. அடுத்து நாலாவதா இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம். ஸோ பாடி கலர் ஓஆர்விங்கிறது காமனாக இ வேரியண்ட்டுக்கும் இஎக்ஸ் வேரியண்ட்டுக்கும் வந்துடும். பட் இ வேரியண்ட்ல அது மேனுவலி அட்ஜஸ்டபிளா இருக்கும். இந்த இஎக்ஸ் வேரியண்ட்ல அது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ரண்ட் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், இது எல்லாமே நமக்கு ரெண்டு வேரியண்ட்லயுமே காமனாக கொடுத்துருக்காங்க. மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஆட்டோடிம் ஐஆர்விஎம்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் ஹெட் ரெஸ்ட்டுமே 4 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு வேரியண்ட்லயுமே நம்மளால இந்த ரியர் ரோவை ரெக்ளைனிங் பண்ணிக்க முடியும். பிளஸ் ரியர் ரோக்கான ஆர்ம் ரெஸ்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள ஏறி உட்கார்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீட்டால ஸ்பேஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. நல்லாவே ஒரு நீ அண்ட் லெக் ரூம் கிடைக்குது. அண்டர் டை சப்போர்ட்
உண்மையிலேயே சூப்பர்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு நல்லா உட்காந்தாங்க வந்துட்டு எப்போ லாஸ்ட் வரைக்கும் நல்லாவே இருக்கு. 3 பேர் ரொம்பவே தாராளமாக உட்கார முடியும். நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு ரியர் ரோக்குமான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சி டைப் ஹோல்டரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் இன்னொரு விஷயம், நமக்கு டைப் சி அண்ட் 12 வோல்ட் சாக்கெட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி வந்து இ வேரியண்ட்டில் இருக்காது. இஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் நமக்கு யூஎஸ்பி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூஎஸ்பி ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டோட தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் பேஸ் வேரியண்ட்டில் இன்ஃபோடைன்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷன்லாம் லைக் வரலை. இஎக்ஸ் வேரியண்ட்டில் அது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்தா கியர் நாப் பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் இந்த சேம் கியர் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ப்ரீமியமாக நல்லாவே இருக்கு. அண்ட் டிரைவர் ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு பேஸ் வேரியண்ட்டான இ வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இ வேரியண்ட்லேருந்தே எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் வருது. உண்மையிலேயே ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். 433 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே இ அண்ட் இஎக்ஸ் 2 வேரியண்ட்லையுமே நமக்கு வரது கிடையாது. ஃபீச்சர்ஸ்னு பார்க்கையில் ஒரே ஒரு ஹூக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லைட் ஆப்ஷன் இந்த பேஸ் 2 வேரியண்ட்லையுமே நமக்கு கிடையாது. ஸ்பேர் வீலுமே 205/65 R16 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டோட ஒரு ஃபுல் இன்ச் டயர்ஸ் தான் நமக்கு ஸ்பேர் வீலாக கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இஎக்ஸ் 2 வேரியண்ட்லையுமே 205/65 R16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்ல 17 இன்ச் வீல்ஸ் வரும் வித் 215/60 ப்ரொஃபைல் டயர்ஸோட. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 190 mm இருக்கு. இது நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸ்க்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். சேஃப்டி வைஸும் ஏர்பேக் 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. இது வந்து இவங்களோட அக்ராஸ் எல்லா கார்ஸ்லையுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர்பேக் கொடுத்துட்ருக்காங்க ஹூண்டாய். இது ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஏர்பேக் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி நார்ம்ஸ் கொண்டு வந்து எல்லா கார்ஸ்லையுமே நமக்கு டூயல் ஏர்பேக் வந்து மேண்டட்டரியாக வச்சுருந்தாங்க. இப்போ ஹூண்டாய் இன்னுமே 1 ஸ்டெப் ஃபார்வர்டாக போயிட்டு அவங்களோட எல்லா கார்ஸ்லையுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர்பேக் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ஒரு 8 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஏர்பேகு, ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கு, ஆல் சீட் பெல்ட் ரிமைண்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே கொடுத்து ஒரு ஃபுல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லோடடாக பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. இந்த இஎக்ஸ் வேரியண்ட்டில் தேவையான விஷயங்களை மிஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸும் ரிவர்ஸ் கேமராவும் தான். ஸோ இந்த வேரியண்ட்டை இன்னுமே ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக ஆக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் ஆச்சு இந்த இஎக்ஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது காஸ்ட் வைஸுமே அந்தளவுக்கு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு நிசான் மேக்னெட்டில் ப்ளஸ் மாருதி சுசுக்கியோட நெக்ஸா ஷோரூம் பலூனோட பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் வந்துருது. ஒரு 7 lakhs 8 lakhs பட்ஜெட்டில் இருக்க கார்லேயே நமக்கு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரும்போது இதில் தாராளமாக அவங்க கொடுக்கலாம். ஸோ அது கொடுத்தாங்கன்னா இன்னுமே இந்த இஎக்ஸ் வேரியண்ட் கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் இந்த 2 வேரியண்ட்டுக்கும் உள்ள மேஜர் வித்தியாசங்கள்னு பார்க்கையில் இன்ஃபோடைன்மெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் இது 2 தான் வருது. ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ்க்காக ஒரு 1.5 லட்ச ரூபா நம்ம கூட கொடுக்கறத விட இ வேரியண்ட் எடுத்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் அட்வான்ஸ்டு மியூசிக் சிஸ்டமும் நம்மளால் போட்டுக்க முடியும். ஸோ நான் வண்டி எடுத்து எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், ஓய் வண்டியை அப்படியே வச்சு ஓட்டுவேன்னு விருப்பப்படுறவங்க இஎக்ஸ் வேரியண்ட் போகலாம். பட் நான் எடுத்து சில மாடிஃபிகேஷன்ஸ் வெளியே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இ வேரியண்ட்டே ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.